இன்னைக்கு நம்ம பேசிவ் வாய்ஸ் பற்றி படிக்கணும். நம்ம இதனால் வரைக்கும் ஆக்டிவ் வாய்ஸ் பற்றி படித்தோம். ஸ்டேட்மெண்ட் எழுதி அதுக்கு நெகட்டிவ் எழுதி அதுக்கு கொஸ்டின் பண்ணி ஒவ்வொரு கொஸ்டினாக போட்டு பார்த்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். சரியா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பேசிவ் வாய்ஸ். பொதுவாக பேசிவ் வாய்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ இந்த உலகத்திலே பெரிய கம்யூனிகேஷன், அதாவது கரெக்டாக எஃபெக்டிவ் கம்யூனிகேட்டர்னு யாரை சொல்லுவீங்க? என்கிட்ட அனுமதி சொல்லலாம். சீதையை தேடி போனார், கண்டுபிடிச்சிட்டார். வரும்போது என்ன சொன்னார்? கண்டேன் சீதைன்னு. கண்டேன் சீதை முதல்ல என்னது வருது? வெறுப்பு வருது. புரியுதா? அப்போ முதல்ல எது வருதோ அதுக்கு தான் அழுத்தம் ஜாஸ்தி. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மலாம் படிச்சிருக்கோம், ராவணனை கொண்டார். யார் கொண்டார்? ராமன் கொண்டார். அதில் முதல்ல என்ன வருது? ராமன் வருது. அப்போ கொண்டது யார்? ராமன். அடுத்தது ராவணனால் கொல்லப்பட்டான். அப்போ ராவணன் கொல்லப்பட்டான். ராவணன் இறந்தது தான் இந்த ரெண்டாவது சென்டென்ஸில் முக்கியம். முதல் சென்டென்ஸில் ராமன் கொன்னது முக்கியம். அதனால ரெண்டாவது சென்டென்ஸில் வரும்போது என்னது? ராவணன் கொல்லப்பட்டான். அவன் வாக்கியங்களில் பொதுவாகவே முதல்ல எது வருதோ அதுக்கு தான் அழுத்தம் ஜாஸ்தி. அது எந்த மொழியாக இருந்தாலும் சரி, எஃபெக்டிவ் கம்யூனிகேஷனுக்கு அது பயன்படும். அதனால தான் ஒவ்வொரு மொழிகள்லையும் பேசிவ் வாய்ஸ் இருக்கு. இப்போ யாரும் பேசிவ் வாய்ஸ் ஏன் எழுதணும்? ஆக்டிவ் வாய்ஸ் எழுதிட்டு போயிருந்தானே இப்படி கேள்வி கேட்பாங்க. ஆனால் பேசிவ் வாய்ஸ் இதுக்கு தான் எஃபெக்டிவ். சரி, இப்படி பார்க்கும்போது இப்போ நம்ம இது நாள் வரைக்கும் படித்ததில் உள்ள வாக்கியங்களை பேசி வயசாக பார்ப்போம். இப்போ முதல்ல இங்கே வாங்க, இதுதான் ஒன்றாம் நம்பர் கட்டன் நம்ம படிச்சது தானே. இதுதான் ப்ரெசன்ட், சிம்பிள் ப்ரெசன்ட். பாருங்க, நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன், என்னால் ஒரு கடிதம் எழுதப்படுகிறது. நான் ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிடுகிறேன், என்னால் ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிடப்படுகிறது. நாங்கள் ஒரு வீடு கட்டுகிறோம், ஒரு வீடு எங்களால் கட்டப்படுகிறது. முதல் சென்டென்ஸ்ல என்னது? நாங்கள் வீடு கட்டுகிறோம் முக்கியம். ரெண்டாவது சென்டென்ஸ்ல ஒரு வீடு, ஒரு காரணம், ஒரு வீடு எங்களால் கட்டப்படுகிறது, அதான் முக்கியம். அதனால தான் பேசிவ் வாய்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட்ங்கிறது. இப்போ பாருங்க, ஐ டூ இட், அது எப்படி மாறுதுன்னா இட் இஸ் டன் பை மீ. என்ன வரும்? ஐ டூ இட், நான் இதை செய்கிறேன், இது என்னால் செய்யப்படுகிறது. சிம்பிள் ப்ரெசன்ட்ல நம்ம அங்கே படிச்சிருக்கோம் ஐ டூ இட்னு. இப்போ இட் இஸ் டன் பை மீ. இதில் முக்கியமாக என்னன்னா, ஒவ்வொரு வார்த்தையினுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இங்கே யூஸ் பண்ணணும். இங்கே வரும்போது என்ன வரும்? மெயினாக பாஸ்ட் பார்ட்டிசிபிள். சரி, இப்போ இங்கே வாங்க, ஐ ரைட் எ லெட்டர். இந்த வாக்கியம் எப்படி பேசிவ மாதிரி இருக்கு? ஏ லெட்டர் இஸ் ரிட்டன் பை மீ. இது எப்படி பேசிவ ஆகுதுங்கிற பாருங்க. இந்த சென்டென்ஸ்ல இது சப்ஜெக்ட், இது ஆப்ஜெக்ட். முதல்ல என்ன செய்யணும்னா, இந்த ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டா கொண்டு வரணும். ஏ லெட்டர் கொண்டு வந்தோமா, அடுத்தது இந்த வெர்புக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அங்கே எழுதணும். ரெண்டாவது, இது ஒன்றாவது, இது ரெண்டாவது. மூணாவது, இந்த ஏ லெட்டருங்கிறது சிங்குலரா ப்ளூரலா நீ வரணும். சப்போஸ் சிங்குலர்னா இங்கே இஸ் போடணும். ப்ரெசன்ட் டென்ஸ்ல சிங்குலருக்கு இஸ் தான் வரும். சரியா? அப்போ ஐ ரைட் எ லெட்டர்ங்கிறது ஏ லெட்டர் இஸ் ரிட்டன் பை மீ. சப்போஸ் இங்கே லெட்டர்ஸ்ன்னு இருக்குன்னு வைப்போம்.
ஐ ரைட் லெட்டர்ஸ். இங்க என்ன வரும்? லெட்டர்ஸ் ஆர் ரிட்டன் பை மீ. ஏன்னா லெட்டர்ஸ் வந்து ப்ளூரல், அதனால இங்க ஆர் ரிட்டன். ரிட்டன் அப்படியே தான் இருக்குது, பை மீ அப்படியே தான் இருக்குது. சரியா? இங்க என்ன மாறுது? லெட்டர்ஸுக்குன்னா ஆர் ப்ரெசன்ட் டென்ஸ்ல, இது ப்ரெசன்ட் டென்ஸ்ல வருது. சரி, இப்போ அதே மாதிரி இங்க பாருங்க, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். தயவு செய்து இது அவ்வளோ படிச்சுட்டா இங்கிலீஷ் படிச்சே மாதிரி 50%. இப்போ நீங்க வந்து ஆல்மோஸ்ட் யூ கிராஸ்ட் 40% ஆஃப் இங்கிலீஷ் லேர்னிங். இப்போ இதை மட்டும் பாருங்க கொஞ்சம். இப்போ அதே மாதிரி ஐ ரோட் எ லெட்டர். இது என்ன சென்டென்ஸ்? ஐ ரோட் எ லெட்டர்ங்கிறது சிம்பிள் பாஸ்ட். அப்போ பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ்ங்கிறத ஏன் பண்ணிக்கணும். முதல்ல என்ன செய்யறோம்? இந்த சப்ஜெக்டை அப்படியே எழுதணும். ஏ லெட்டர். இந்த வெர்பினுடைய ரிட்டன் ஃபார்மை ரெண்டாவது எழுதணும், ரிட்டன். இந்த ஆப்ஜெக்டை, இந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் பை மீன் எழுதுறோம். நாலாவது கண்டிப்பா முக்கியமா பார்க்க வேண்டியது இந்த லெட்டர்ங்கிறது சிங்குலர். இது என்ன டென்ஸ்? பாஸ்ட் டென்ஸ். அப்ப என்ன வரும்? வாஸ். இங்க இது பிரசன்ட் டென்ஸ், இஸ் வந்திருக்கு. இங்க பாஸ்ட் டென்ஸ்ல என்ன வரும்? வாஸ் ரிட்டன் பை மீ. சப்போஸ் இங்க லெட்டர்ஸ்னு வரும், இங்க லெட்டர்ஸ்னு என்ன வரும்? லெட்டர்ஸ். நல்லா பாருங்க, லெட்டர்ஸ் were written by me. இந்த லெட்டர்ஸ்ங்கிறது சப்ஜெக்ட் எடுக்கப்பட்டிருக்கு, ரோட்டுங்கிறது ரிட்டன் எழுதியிருக்கும். இந்த ஐங்கிறது இங்க பை மீயா மாறுது. இங்க என்ன வருது? லெட்டர்ஸ்ங்கிறது பாஸ்ட் டென்ஸ், அதனால இதுக்கு ப்ளூரல் தான் போடணும், were written. இதே மாதிரி பாருங்க, ஒரு விஷயம் சொல்றேன், அது ரொம்ப முக்கியம். ஐ ரோட் எ லெட்டர், ஏ லெட்டர் வாஸ் ரிட்டன். அதே மாதிரி யூ ரோட் எ லெட்டர், இதே தான் வரும். ஆனால் அங்கே பை மீ மட்டும் மாறும். அதே மாதிரி தே ரோட் எ லெட்டர், நாலும் a letter was written by them. அதே மாதிரி he wrote a letter, a letter was written by him. இதுதான் மாறும். ஆனா இது மாறாது. சரியா? அதனால நீங்க நல்ல ஞாபகம் வைக்க வேண்டியது, சிம்பிள் பிரசன்ட்க்கு பேசிவ் வாய்ஸ் பண்ணணும்னா இஸ் டன் ஆர் டன், அதாவது இஸ் ரிட்டன் ஆர் ரிட்டன், இதுதான் வரும். சரி, அப்புறம் அதே மாதிரி சிம்பிள் ஃபியூச்சர் இருக்கும். சிம்பிள் ஃபியூச்சர், சிம்பிள் ஃபியூச்சர்ல என்ன வரும்? ஐ ஷால் ரைட் அ லெட்டர், யூ வில் ரைட் அ லெட்டர், யூ வில் ரைட் அ லெட்டர், தே வில் ரைட் அ லெட்டர். என்ன வந்தாலும் என்னதான் வரணும். இங்க பாருங்க, ஐ ஷேர், இங்க ஷேர் வந்துருக்கு, இங்க வில் வந்துருக்கு. ஏன் வில் வந்துருக்குன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா ஐக்கும் பியும் சப்ஜெக்டா வரும்போது தான் ஷேர் வருமே தவிர மற்ற எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் என்ன வந்துடும்? வில். அது உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்க, ஐ ஷேர் ரைட் அ லெட்டர், நான் எ லெட்டர் வில் பி ரிட்டன் பை மீ. இப்போ ஐ ஷால் ரைட் அ லெட்டர், வி ஷால் ரைட் அ லெட்டர். அதே மாதிரி வி ஷால் ரைட் அ லெட்டர்னா என்ன வரும்? பை அஸ்ன்னு வரும். ஆக இந்த சிம்பிள் ஃபியூச்சருக்கு பேட்டர்ன் இதுதான். எப்படி என்ன ஒரு காட்சி சொல்றேன், இந்த ஆப்ஜெக்ட்ங்கிறது சப்ஜெக்டா வந்துருக்கு, இந்த சப்ஜெக்ட்ங்கிறது இங்க போயிட்டு பை மீன் ஆப்ஜெக்டா போயிட்டு இருக்கிறதுல இந்த சென்டென்ஸ் என்னது? ஃபியூச்சர் டென்ஸ். அதனால வில் பி யூஸ் பண்றோம். இந்த ரைட்டிங்க வேர்புக்கு என்ன எழுதுறோம்? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எழுதுறோம். இதான் அதே மாதிரி இதான் போவாங்க. நாலாவது கட்டம் நம்ம என்ன படிச்சோம்? பிரசன்ட் கண்டினியூஸ் படிச்சோம். சரியா? நாலாவது கட்டம் பிரசன்ட் கண்டினியூஸ் படிச்சோம். இப்போ பிரசன்ட் கண்டினியூஸ்ல என்ன வரும்? I am writing a letter, you are writing a letter, we are writing a letter,
he is writing a letter, she is writing a letter, they are writing a letter. அப்படிதானே வரும். அந்த சென்டென்ஸ்ல இப்போ பாருங்க, இப்போ நம்ம ஒன்றும் செய்யல, சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ஆகும் பை மீ, இந்த ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் ஆகும் லெட்டர். இந்த ரைட்டுங்கிற வார்த்தை, ரைட்டிங்னா ரைட், ரைட்டுக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன வரும், ரிட்டன் தான், அது வந்தது. அதே மாதிரி லெட்டருங்கிறது சிங்குலர், லெட்டருங்கிறது சிங்குலர், இது ப்ரெசன்ட் டென்ஸ் தானே, அதனால ஈஸ் இங்க இருக்குங்களா, இதே மாதிரி ஈஸ் ரிட்டன். ஆனா இந்த சென்டென்ஸ் கண்டினியூஸ் டென்ஸா இருக்கு இல்லையா, ஐ ஆம் ரைட்டிங் லெட்டர்னா கண்டினியூஸ் டென்ஸ். அந்த கண்டினியூஸ் டென்ஸ்னால இந்த பீங்கிற ஆக்சிலரியை கூட ஒன்று சேர்த்துருவோம். ஸோ இது மெயின் வேர்ப், இது ஒரு ஆக்சிலரி, இது ஒரு ஆக்சிலரி. பாருங்க, ஆஹா 5 மெத்தட் கண்டுபிடிங்க. நான் திருப்பி ஏன் சொல்றேன்னா உங்களுக்கு மைண்ட்ல பதியுது. சப்போஸ் லெட்டர்ஸ்னு இதே மாதிரி இருக்குன்னு வைப்போம், ப்ளூரல் ஆப்ஜெக்ட் வந்துருக்கு, ஐ ஆம் ரைட்டிங் லெட்டர், ஐ ஆம் ரைட்டிங் லெட்டர்ஸ்னு வந்தா அந்த லெட்டர்ஸை முதல்ல எழுதுங்க, லெட்டர்ஸ். இந்த சப்ஜெக்ட் அங்கே ஆப்ஜெக்டா போட்டு பை மீ, இந்த வெர்புக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ரிட்டன். என்ன டென்ஸ் இது, சிங்குலரா ப்ளூரலா? லெட்டர்ஸ்னா ப்ளூரல், லெட்டர்னா சிங்குலர். அப்ப லெட்டர்ஸ் ஆர், இது கண்டினியூஸ் டென்ஸ்னால பீயிங் ரிட்டன். இவ்வளவு விஷயம் ஞாபகம் வைக்கணும், சரியா? அதே மாதிரி இங்க பாருங்க, I was writing a letter. இது என்னது, பாஸ்ட் கண்டினியூஸ். இதுக்கு இதே மாதிரி a letter was being written by me. A letter was being written by me. letter இங்க எழுதிட்டோம், a letter. அதே மாதிரி ஐங்கிறத பை மீன்னு கொண்டு போயாச்சு. இனி இந்த ரைட்டிங்கிறதுக்காண்டி ரிட்டன் எழுதியாச்சு, சரியா? ஏ லெட்டர்னா சிங்குலர், என்ன டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், இது கண்டினியூஸ்னால பீயிங். ஏ லெட்டர் வாஸ் பீயிங் ரிட்டன். இனி அதே மாதிரி பாருங்க, லெட்டர்ஸ், லெட்டர்ஸ். அப்போ இந்த லெட்டர்ஸ்னா ப்ளூரல், பை மீ போட்டாச்சு, இந்த வெர்புக்கு ரிட்டன் போட்டாச்சு, சரியா? இது ப்ளூரல்னால இது பாஸ்ட் டென்ஸுக்கு ப்ளூரல் என்ன வரும், ப்ளூரல் வயர். இப்போ பாருங்க, இது கண்டினியூஸ் டென்ஸ். 5 பாயிண்ட் இதில் பிடிக்கணும். அது நீங்க எழுதி ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்து ஈஸியா வந்துடும், சரியா? முதல்ல வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். முதல்ல எதுவுமே அப்படிதான், எல்லாமே ஒரு பெரிய தியரியை படிக்கிறோம்னா முதல்ல கஷ்டமா தான் இருக்கும். ஆல்ஜிப்ரானா உடனே ஈஸியாகவும் இருக்கும். அது நம்ம எழுதி பார்க்கும்போது தான் தெரியும். அதனால தான் எழுதி பழகணும்ன்றது. சரி, இது முடிஞ்சா இனி இந்த ஃபியூச்சர் கண்டினியூஸ், இது பேசிவ் வாய்ஸ் கிடையாது. நோ. இப்போ இங்க வாங்க, இனி அடுத்த கட்டம் நம்ம என்ன படிச்சோம், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ப்ரெசன்ட் பர்ஃபெக்டை பற்றி படிச்சோம், அப்படிதானே? இப்போ இங்கே இதே வருது, இதே ரூல்ஸ் தான். ஐ ஹாவ் ரிட்டன் அ லெட்டர், யூ ஹாவ் ரிட்டன் அ லெட்டர், தே ஹாவ் ரிட்டன் அ லெட்டர், சரியா? ஹீ ஹாஸ் ரிட்டன் அ லெட்டர். நம்ம அதை அவ்வளோ படிச்சிருக்கோம். சரி, இப்போ பாருங்க, அதே ப்ரொசீஜர் தான். ஏ லெட்டர், இந்த ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் அவ்வளோதான். ஐப்ரோ, இந்த சப்ஜெக்ட் இங்க ஆப்ஜெக்டா எழுதியாச்சா, அதுக்கு அடுத்தது இந்த ரிட்டன் அப்படியே தான் இருக்கும். ஏன்னா இங்கேயும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், இங்கேயும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான். ஏனி ஏ லெட்டர் பர்ஃபெக்ட் டென்ஸ்னால, ஏ லெட்டர்னால என்ன ஆக்சிலரி வரும், பர்ஃபெக்ட் டென்ஸ் ஆக்சிலரி, சிங்குலர் என்னது, ஹேஸ். அப்ப ஏ லெட்டர், ஏனி
பெர்ஃபெக்ட் டென்ஸ்னால நம்ம பீங்கிறத சேர்க்கிறோம். இங்க வந்து கண்டினியூஸ் டென்ஸ்னால பீங்கிற வேர்டு போட்டோம். இது பெர்ஃபெக்ட் டென்ஸ்னால என்ன போட்டிருக்கோம்? பீ. இப்போ பாருங்க, a letter has been written by me. சரியா? சரி, அதுக்கப்புறம் இதே சப்போஸ் இங்க லெட்டர்ஸ் இருந்துன்னா ப்ளூரல்ஸ் ஆப்ஜெக்ட் இருந்தா இங்க வந்து என்ன எழுதுவோம்? ப்ளூரல் லெட்டர்ஸ். நேர இதே சப்ஜெக்ட் அங்கே ஆப்ஜெக்ட் பை மீ ரெண்டாவது எழுத வேண்டியது. அதாவது நான் சொல்லியபடி வரிசையா ஒவ்வொரு சென்டென்ஸும் எழுதணும். கொஞ்சம் கேப் விட்டு அழகாக எழுந்து கரெக்டாக வந்துடும். லெட்டர்ஸ். இந்த ரிட்டனுக்கு இங்கேயும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ரிட்டன் தான், அங்கேயும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அதே தான். இனி லெட்டர்ஸ்ங்கிறது சிங்குலரா ப்ளூரலா? ப்ளூரல். ப்ளூரல் எங்க ப்ளூரல்? பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல. பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல ப்ளூரலுக்கு என்ன வரும்? நம்ம தான் படிச்சிருக்கோமே, ஹேவ். இது மெயின், இது ஆக்சிலரி, இது ஆக்சிலரி. அப்போ லெட்டர்ஸ். இந்த பீன் என்னது? பெர்ஃபெக்ட் டென்ஸ்னுடைய ஒன் மோர் ஆக்சிலரி. எதுக்கு? பேசிவ் வாய்ஸ்னால. இப்போ புரியுதா? இப்போ ஆக்சுவலாக கரெக்டாக நம்பர் கொடுத்தா 1, இது 2, 3. நம்ம ஏற்கனவே கட்டம் கொடுத்து வச்சிருக்கோம். நீங்க வேண்டாம் அதை எழுதுனதை கரெக்டா எடுத்து பாருங்க. 3, அப்புறம் 4, 5, 6 பேசிவ் கிடையாது. அதே மாதிரி 7. இப்போ எனக்கு அப்படியே வாங்க, பாஸ்ட் பர்ஃபெக்ட். பாஸ்ட் பர்ஃபெக்ட். I have written a letter. இப்போ இதை பார்க்கணும். அதாவது I have written a letterனா by me ன்னு வரும். He has written a letterனா by him. They have written a letterனா by them. இதை பார்த்துக்கணும். அங்கே வந்து என்னுடைய அந்த ஃபர்ஸ்ட் பிடிஎஃப்ல நான் முதல் கட்டம் கொடுத்துருக்கிறதுக்கும் இந்த கடைசியில் இந்த பேசிவ் வாய்ஸில் பிடிஎஃப் கொடுக்கும்போது இதை பார்த்துக்கணும். சரி, அடுத்தது பாஸ்ட் பர்ஃபெக்ட். பாஸ்ட் பர்ஃபெக்ட்னா தெரியுமே, ஏதோ ஒரு சம்பவம், அந்த சம்பவத்துக்கு முன்னாடி பாயிண்ட் ஆஃப் டைம். இந்த பாயிண்ட் ஆஃப் டைம் இந்த பீரியட் ஆஃப் டைம் தான் உங்களுக்கு பிடிபடுதா? பாயிண்ட் ஆஃப் டைம்னா ஃபார் எக்ஸாம்பிள் 8 மணிக்கு கழிந்த திங்கட்கிழமை, சரியா? லாஸ்ட் மந்த், லாஸ்ட் இயர், இன் 1947, 5 days ago, நெக்ஸ்ட் மந்த், டுமாரோ, நெக்ஸ்ட் இயர். இதெல்லாமே பாயிண்ட் ஆஃப் டைம். ஆனால் பீரியட் ஆஃப் டைம்னு சொல்லும்போது ஃபார் அ லாங் டைம், ஃபார் அ லாங் டைம், வித்தின் 3 days, ஃப்ரம் 6 o'clock to 8 o'clock. இந்த மாதிரி பட்டதும் பீரியட் ஆஃப் டைம். இப்போ நான் சொன்னது என்னது? பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல நான் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கிடுங்க. பாஸ்ட் பர்ஃபெக்டா இதுக்கு முந்தி ஒரு சம்பவம், அந்த சம்பவத்துக்கு முந்தி எப்பவும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நடந்தது. இதான் முக்கியம், பீரியட் ஆஃப் டைம் இல்லை. சரியா? இப்போ இதுக்கு எப்படி பேச? இந்த சென்டென்ஸ் நான் வந்து 2 ஒத்த சென்டென்ஸ் எழுதுனது தவறா இன்னும் சொன்னது அது உண்மையிலே தவறு. பாஸ்ட் பர்ஃபெக்ட் வச்சு ஒரு சிம்பிளா ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணக்கூடாது. அதோட என்ன வரணும்னா ஒரு சிம்பிள் பாஸ்ட் வரணும். அதுதான் ரூல். ஆனால் ஒரு கதையை நம்ம சொல்லிட்டு வரோன்னு வச்சுக்கோங்களேன், சரியா? அவன் வந்தான், சாப்பிட்டான், இது பண்ணான், அப்புறம் தூங்க முந்தைய இப்படி பண்ணிட்டான். அந்த சென்டென்ஸ் வரும்போது அண்டர்ஸ்டுட்ங்கிற அதாவது அது அண்டர்ஸ்டுட் ஆகிற விதத்தில் அந்த டைமிங்ஸ் இருந்தால் அந்த சென்டென்ஸ் அப்படி சிங்கிள் ஆகலாம், இல்லைன்னா வரக்கூடாது. இது முக்கியம், இதை பார்த்துக்கிட்டுங்க. ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம், இந்த டென்ஸ் படிக்கும்போது பல வாக்கியங்களை ட்ரையல் எடுங்க. எந்த கிராமர் புக்லையும் எந்த இதுவுமே சொல்லி தர மாட்டாங்க. இப்போ இதை செல்ஃப் லேர்னிங் படித்தவங்களுக்கு தான் தெரியும். அதாவது செல்ஃப் லேர்னிங் சொல்லி தருது. இப்போ இதை பேசி இதை போட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் இதை சொல்லி கொடுப்பாங்க. அவங்க மக்கப் பண்ணி அடிச்சுட்டு போயிடுவாங்க. நமக்கு அப்படி இல்லை, மக்கப் பண்ணாங்க. இந்த பாருங்க, ஐ ஹேட் ரிட்டன் a letter. இதே மாதிரி தான் இந்த சப்ஜெக்ட்
இந்த ஆப்ஜெக்ட் இங்கே சப்ஜெக்டாக எழுதுறோம், இந்த சப்ஜெக்டை இங்கே ஆப்ஜெக்டாக கொண்டு போகணும். சரியா? ரெண்டாவது. மூணாவது பாயிண்ட் என்னது, அந்த ரிட்டன்ங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அது அந்த வார்த்தைக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ரிட்டன் ரிட்டன் அப்படியே எழுதுவோம். எனி பாஸ்ட் இந்த சென்டென்ஸ் என்னது, பாஸ்ட் பெர்ஃபெக்ட். அதனுடைய ஆக்சிலரி என்னது, ஹேட். இது பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல பேசிவ் வாய்ஸ்ல என்னது, அதனுடைய ஆக்சிலரி என்னது, பீன். இவ்வளோ விஷயம் இருக்கு. A letter had been written by me. சரி, அதே மாதிரி ப்ளூரல் என்ன? இப்போ சப்போஸ் லெட்டர்ஸ் வந்தா என்னது, லெட்டர்ஸ். இந்த இதுல ப்ளூரலுக்கும் சிங்குலருக்கும் சேம். இங்க மாதிரி இங்க படிச்சோம்னா letter will be written, letters will be written. சிம்பிள் பிக்சர் மாதிரி இங்கே letters by me, அதே மாதிரி written, had been. letters had been written by me. இதே மாதிரி future perfect வாங்க. future perfect, a letter will have been written by me. இங்க என்ன வரும், I shall have written a letter. இல்லைன்னா you will have written a letter, we shall have written a letter, they will have written a letter, she will have written a letter. எல்லாத்துக்கும் அங்க இதுதான் மாறும், by me, by him, by them, by her. ஆனா இது அப்படிதான் இருக்கும். அப்போ a letterங்கிறது அப்படி எழுதணும். by me, by இங்க வந்து சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் by me. அதே மாதிரி பாஸ்ட் பார்ட்டிசிபிள் written. இது என்னது, ஃபியூச்சர் டென்ஸ். ஃபியூச்சர் டென்ஸுக்கு என்னதான் வரும், அதே ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட். இதுதான் ஆக்சிலரி. இது வந்து எதுக்கு, பாஸ்ட் டென்ஸுக்கு தான் ஆக்சிலரி. இப்போ எப்படி மாறுது, லெட்டர் வில் ஹேவ் பீன். இந்த ஐ இங்கே தான் ஐ சார், இங்கே வந்து லெட்டர் மேனால வில் ஹேவ் பீன். A letter will have been written by me. அதே மாதிரி தான் சப்போஸ் வந்து I shall have written letters இருந்தா இங்க என்ன வரும், letters will have been written by me. அப்படியே பார்த்து காப்பி எடுக்கணும். ஆகவே இது அவ்வளவும் படிங்க. இது கண்டிப்பா தேவைப்படும். சரியா? இது ரொம்ப முக்கியம். புதுசாக படிக்கவங்க ஒரே நாளில் படிக்கணும்னு இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக தான் படிக்க முடியும். நான் ஏன் எல்லாம் ஒரே கிளாஸில் கொடுத்தேன்னா உங்களை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. இது பயமாக இருக்குமோங்கிற ஒரு பயத்தை தீர்க்கிறேன். இதெல்லாம் உபாவாய்ப்பாடு படிக்கிற அளவுக்கு தான் ஈஸியாக இருக்கும். அதுக்கு மேலே எங்களுக்கு பெரிய நல்ல ஆல்ஜிப்ரா சம்மில் ஒரு சம்மு போடுறதும் சரி, இது அவ்வளோ வேண்டாம், அப்படியே ஞாபகம் வச்சுருங்க. இது அவ்வளோ கண்டிப்பாக தெரியணும். சரியா? இனிமே வந்து ரெண்டாவது நம்ம பாவம் என்ன செய்ய போறோம்னா, முதல்ல நம்ம படிச்சதை பற்றி இந்த கட்டங்களுக்குள்ள போட்டு போறோம். இப்போ நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட்ல என்ன படித்தோம், ஐ ரைட் அ லெட்டர் படித்தோம். நான் அதை வச்சு தான் அவ்வளவும் போட்டிருக்கேன். இப்போ நம்ம வேற சொன்னாங்க ஐ பிளே. இப்போ இந்த கட்டத்தை வாடுறோம், ஐ பிளே கிரிக்கெட். அது அப்போ எப்படி மாறும், கிரிக்கெட் இஸ் பிளேட் பை மீ. சரியா? அடுத்தது ஐ லேர்ன்ட் இங்கிலீஷ். இங்கிலீஷ் இஸ் லேர்ன்ட் பை மீ. அடுத்தது என்ன வரும், ஐ கோ டு ஸ்கூல். இது வர முடியுமா, இதை வந்து போட முடியுமா பாருங்க. ஐ go to school. இந்த வாக்கியத்தை பேசிவ் பண்ண முடியுமா, முடியாது. ஏன் ஆப்ஜெக்ட் எங்க இருக்கு, எங்கேயுமே இல்லை, ஆப்ஜெக்டே கிடையாது. இந்த ஆப்ஜெக்டை இப்போ அதே மாதிரி இப்போ she jumped into a well. அவன் ஒரு கிணத்துக்குள்ள குதிச்சான்.
he is running across the road. சரியா? he has become an officer. இந்த மாதிரிப்பட்ட சென்டென்ஸுக்கு தான் நம்ம வந்து பண்ண முடியுமா? they have lived in this area for 20 years. பண்ண முடியுமா? முடியாது. he is sneezing. சரியா? வருமா? வராது. அதனால நல்லா பாருங்க. பி verb நான் என்ன சொல்லி தரல. அந்த பி verb எதுவா இருந்தாலும் பேசி பண்ண முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது இப்ப நம்ம படிக்கிறோம் இல்லையா, ஓடு, சாடு, குதி, ஆகு, தோன்று, இந்த மாதிரிப்பட்ட வெர்பு வச்சு வரக்கூடிய வாக்கியங்கள் எதையுமே பண்ண முடியாது. பி வெர்பும் பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாதுன்னா, if I go to school, he is running across the road. இப்ப பாருங்க, நல்ல ஒரு சயின்ஸ் புக்ல இருக்கும், டால் ட்ரீஸ் grow in forest. grow in forest எது எங்க வளருது? உயர்ந்த மரங்கள் காடுகளில் வளர்கின்றன. இதை பேசி பண்ண முடியுமா? ஏன் பேசி பண்ண முடியாது? ஆப்ஜெக்ட் இல்லை. இந்த ஆப்ஜெக்ட் இருக்கா இல்லைன்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஒரு ட்ரிக் சொல்றேன் கேளுங்க. எதை, யாரை, யாரிடம், இந்த மூணு கேள்வியும் மனசுக்குள்ள கேளுங்க. இதை கேளுங்க. ஐ கோ டு ஸ்கூல் எதைன்னு இருக்கா? ஆனால் எங்கே பாருங்க, ஐ எம் ரைட்டிங் எ லெட்டர். எதை எழுதுறா? எ லெட்டர். அதனால அந்த எதைங்கிறத வச்சு பேசி வாய்ஸ் பண்ணுறேன். இது முடியாது. அப்போ எதை, யாரை. சரியா? ஐ ஆஸ்க் ஹிம்னாச்சுன்னா பேசி வாய்ஸ் என்ன வரும்? ஹீ இஸ் ஆஸ்க்டு பை மீ. ஆனால் ஐ ஆஸ்க் ஹிம் போது ஒரு கேள்வி கேளுங்க. நான் அவனிடம் கேட்கிறேன். யாரிடம்? அவனிடம். அப்போ பேசி பண்ண முடியும். ஸோ அதனால தான் he is asked by me வரும். சரியா? இங்கே he is running across the road வராது. அதே மாதிரி tall trees grow in forest பண்ண முடியுமா? ஆக எதை, யாரை, யாரிடம் என்ற கேள்விக்கு பதில் கொடுத்தால் ஒழிய அந்த வாக்கியத்தை பேசி பண்ண முடியாது. அதுக்கு உதாரணமான வாக்கியங்கள் இது. எனக்கு வித்தியாசம் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? இதில் இந்த வெர்பு ரைட்டிங் வந்து இதுக்கு பேர் என்னன்னா டிரான்சிட்டிவ் வெர்புமாங்க. ஐ ஆம் ரைட்டிங் எ லெட்டர். நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன். அப்போ எழுதுன வார்த்தை டிரான்சிட்டிவ் இங்கிலீஷில். தமிழில் என்னது? செய்யப்படுபொருள் குன்றா வினை. ஆனால் இந்த கோ, ரன், க்ரோ இதெல்லாம் என்னது? இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப். செய்யப்படுபொருள் குன்றிய வினை. இதுக்கு பின்னாடி செய்யப்படுபொருள் இருக்கா? இல்லை. அதனால இதெல்லாம் என்னது? செய்யப்படுபொருள் குன்றிய வினை, இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப். இன்ட்ரான்சிட்டிவ் வெர்பை வந்து பேசிவ் வாய்ஸா மாற்ற முடியாது. சரியா? இதுதான் ரூல். சரி, இது போட்டோம். இனி ஒரு முக்கியமான விஷயம் பார்ப்போம். சரியா? இது போக இனி ஒவ்வொரு டென்ஸுக்கா நான் அப்ளை பண்றேன். ஒவ்வொரு டென்ஸுக்கா நான் அப்ளை பண்ணி பார்க்குறேன். அடுத்த கிளாஸ் பார்ப்போம்.